அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு பயன் தரக்கூடிய வகையில் மிக முக்கியமான 27 கேள்விகளை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் சார்பாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு பயன் தரக்கூடிய வகையில் ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டு நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வி பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பல மாநில கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1942. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1912. இந்தியாவின் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் 1904 எங்கு துவங்கப்பட்டது? திருவல்லிக்கேணி. இந்த திருவல்லிக்கேணி முதல்ல நகர கூட்டுறவு கடன் சங்கமாக தான் தொடங்கப்பட்டு இருக்கும். 1912க்கு அப்புறம் இந்த அமைப்பு நுகர்வோர் கூட்டுறவு சங்கமாக மாற்றப்பட்டிருக்கும். நிர்வாக குழு கலைத்தல் பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்ட பிரிவு 88. 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இயற்றப்பட்டது? அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. ஸோ இந்த குழுவுடைய தலைவர் தான் கோர்வாலா. இந்திய கூட்டுறவு தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன். 1904 கூட்டுறவு சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் இடம்பெற்றிருந்தன? 29 பிரிவுகள். கூட்டுறவு சங்கம் பதிவு அதற்கான விண்ணப்பம் பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவு 8. எந்த பிரிவின் கீழ் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்படுகின்றன? பிரிவு 9. பதிவு செய்யப்பட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கு எந்த பிரிவின் கீழ் பதிவுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது? பிரிவு 10. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1949. இந்த சட்டத்தின் கீழ் தான் ரிசர்வ் பேங்க் நாட்டுடையமாக்கப்பட்டது. வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1969. 14 வணிக வங்கிகள் நாட்டுடையமாக்கப்பட்டது. எஸ்எல்ஆர் பற்றி குறிப்பிடும் வங்கி ஒழுங்குமுறை சட்ட பிரிவு 24. கணக்கு பதிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் லுகா பாஷியோலி. ஆண்டு இறுதி கணக்குகளில் கூலி எந்த பகுதியில் இடம்பெறும்? ஸோ கூலி என்பது நேரடி செலவு, எனவே வியாபார கணக்கின் பற்று பக்கம். ஆண்டு இறுதி கணக்கில் சம்பளம் எந்த பகுதியில் இடம்பெறும்? சம்பளம் என்பது மறைமுக செலவு, சரிங்களா? எனவே இது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. ஸோ அதனால் லாப நட்ட கணக்கின் வரவு பற்று பக்கத்தில் இடம்பெறும். லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். கூட்டுறவு தணிக்கை எந்த பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது? பிரிவு 80. உலக கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் ஓவன். இந்திய மைய வங்கி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1935. CRR பற்றி குறிப்பிடும் வங்கி ஒழுங்குமுறை சட்ட பிரிவு 18. தவறு செய்யும் வங்கிகளுக்கு எந்த பிரிவின் கீழ் இந்திய மைய வங்கி அபராதம் விதிக்கிறது? 47A. உலகின் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட நாடு இங்கிலாந்து. நபார்டு வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு 1982. தாவா பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்ட பிரிவு 90. தண்டத்தீர்வை பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்டத்தின் பிரிவு 87. அகில இந்திய கிராமிய கடன் மறு ஆய்வு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1966. அறிக்கை சமர்ப்பிப்பு 1969. ஸோ இதில் உள்ள 27 கேள்வி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ மற்றொரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.